பயந்தே போட்டேன் தெரியுமா? சரளா, உன் கையால் காஃபி சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? போய் சூடாக ஒரு கப். என்ன மோதிரம் இது? ஜென்ஸ் போடுற மாதிரி இருக்கு. இந்த மோதிரம் நான் உங்களுக்காக வாங்கினது. நீங்க ஊர்ல இருந்து வரீங்கிறதுக்காக. இது என்னோட பிரசன்டேஷன். வெறும் மோதிரம் தானா? ஐயோ, இருங்க, முதல்ல காஃபி கொண்டு வரேன். அம்மாடி, அம்மா எழுந்திரி, எழுந்திரிம்மா. நீ ஒன்றும் சங்கடப்படாதம்மா. போய் குளிச்சுட்டு வா. பாழா போன வேலை. இதோ வந்துடுறேன்னு போனான், இது வரைக்கும் காணும். வந்துடுவான். நீ போய் குளிச்சுட்டு வாம்மா. வா வாம்மா. சரோ, மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. உன்னை விட்டுட்டு ஒரு இன்ச்சு கூட அந்த பக்கம் இந்த பக்கம் பிரியக்கூடாது உன் புருஷன். ஆனால் உன் புருஷன் இருக்கானே கூறுகட்ட பையன், ராத்திரி பூரா உன்னை விட்டுட்டு வெளியே போய் அலையிறானே. இந்த ஆம்பளை பசங்க இருக்கானுங்களே, சரியான பூனை பசங்கம்மா. நீ மட்டும் உன் புருஷனுக்கு ருசி காட்டிட்டேன்னு வச்சுக்க, உன்னையே சுற்றி சுற்றி வருவான். அதை புரிஞ்சு நடந்துக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன பாட்டி நீங்க என்னென்னமோ பேசுறீங்க? ஆம்பளைன்னா வேலை இருக்கத்தான் செய்யும். வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதை போய் பெருசுப்படுத்தலாமா? எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. என் புருஷன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். ஆஹா, இந்த பாடுறா, புருஷனை விட்டு கொடுக்குறாளா பாரு. ஆடி சக்கண்டானா. அம்மா, அந்நியாட்டுக்கு நல்லவங்களா இருக்காங்களே, இது அவங்களுக்கு நல்லதுன்னு எனக்கு படலாம். என்னடா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு? புருஷனை அனுசரித்து போகிறதான் பொம்பளைங்களோட லட்சணம். நீ அதையும் இதையும் பேசி அவளை ரொம்ப தலைமையில தூக்கி வச்சிடாத. அப்புறம் நம்ம தலைமையில ஏறி உக்காந்துக்குவா. அப்பா, அப்பா, நான் டாக்டர் கிட்ட வேலைக்கு போறத பத்தி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. நீ ஏமா திரும்ப திரும்ப வேலைக்கு போகிறத பற்றியே பேசிட்டு இருக்கிற? அப்பா உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கிறேனா? என்னப்பா சொல்றீங்க? ஏம்மா, என் குழந்தைங்க சம்பாதிச்சு தான் இந்த குடும்பத்தை நடத்தணுங்கிற நிலைமையிலேயே நான் இருக்கிறேன். ஏற்கனவே தனமும் சரவும் இல்லாமல் இந்த வீடே விரிச்சோன்னு இருக்குது. நீயும் வேலைக்கு போயிட்டீன்னா எனக்கே இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு சங்கடமாக இருக்குமா? அதுக்கு இல்லப்பா, சரோ அக்காவும் தனா அக்காவும் இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுப்பா. நான் என்ன ஆயுஷ்குமா வேலைக்கு போறேன்? லீலாவுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக மாட்டேன்ப்பா. அதுவும் இல்லாம நான் யார்கிட்ட வேலைக்கு போறேன்? உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட தானே. அம்மா, டாக்டர் தெரிஞ்சவர் மட்டும் இல்லை, நல்லவரும் கூட. இருந்தாலும் நீ வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்கலம்மா. வருமானத்துக்கு வருமானமும் ஆச்சு, எனக்கும் பொழுது போகும்பா. லீலா, நீ கொஞ்சம் சொல்ல. அப்பா, விஜய் வேலைக்கு போட்டும்பா. நான் தான் வீட்டில் இருக்கல, ஒரு பிரச்சனையும் வராது. ஓஹோ, அக்காவும் தங்கச்சியும் முன்கூட்டியே பேசி வச்சுட்டு தான் என்கிட்ட மப்பு பண்றீங்களா? சரி, நீ வேலைக்கு போ. ஆனா ஒண்ணு, அங்க ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட வேலையை விட்டுறணும். என் குழந்தைங்க கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ்பா. தேங்க்ஸா? இது என்ன புதுசா இருக்குது? தேங்க்ஸ் லீலா.
மாமா மாமா எழுந்துருங்க மாமா, விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. விடிஞ்சிருச்சா? விடிஞ்சு சூரியன் சுள்ளுன்னு அடிக்குது, எழுந்துருங்க. என்னதான் உன்னை கட்டிக்கிட்டு ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா இப்படி நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டேங்கிறிய. ஒரு ஆம்பளையா லட்சணமா காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு ரெடியாகி கம்பெனிக்கு போகிறத விட்டுட்டு இப்படி என்னை வம்பு இழுக்கிறீங்களே. ஒன்றும் அம்புழுக்காம ஊரில் உள்ளவர்களே அம்புழுக்க முடியும்? அதுக்கு தானே ஒன்றை கல்யாணம் பண்ணியிருக்கேன். பேசாம எந்திரிச்சு குளிச்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு கம்பெனிக்கு போயிட்டு சாயந்தரமா வாங்க, அதுக்கப்புறமா வம்பு இழுக்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல எந்திரிச்சு கிளம்புற வழியை பாருங்க மாமா. குளிக்கணுமா? சரிதான், எப்படித்தான் இப்படி சோம்பேறியா இருக்கீங்களோன்னு எனக்கு தெரியல. இதுக்கு என்ன ட்ரைனிங் ஆகிட்டு வர முடியும்? எல்லாம் பிறவிலே வர்றது தான். இருங்க, அடுப்புல வெந்நீர் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்து விளாவி வைக்கிறேன். நீங்க குளிச்சு ரெடி ஆயிடுங்க. பார்த்து வரக்கூடாதா? சாரி மாமா. மாமா தெரியாம கொட்டிட்டேன் மாமா. மாமா ஐயோ, சாரி மாமா. வாங்க மாமா, ஹாஸ்பிடல் போலாம். இதுக்கு போய் அழாத. ஐயோ மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. ரொம்ப எரியுதுங்களா மாமா? அடக்கி இருக்கு. இதுக்கு போய் ஐயோ எனக்கு இப்போதான் ரொம்ப ஜாலியா இருக்கு. நீ சுடுதண்ணியா காலில் ஊத்திட்டியா? ஐயா இன்னைக்கு சோடாக மணிக்கு லீவ். நீ இன்னைக்கு ஃபுல்லா என் கூடவே இருந்து என்னை கவனிச்சுக்கிற. அதான் நான் உனக்கு இன்னைக்கு தர்ற தண்டனை. அப்பா, அத்தை, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கட்டும்? வேண்டாம்மா, நான் சமைச்சுக்கிறேன். இல்லை, நான் நல்லாவே சமைப்பேன். வெண்டைக்காய் பொரியலும் முருங்கைக்காய் சாம்பாரும் வைக்க. பரவாயில்லம்மா, நீ புது பொண்ணு, இன்னும் 2 நாள் போட்டோம். என்னது இதுல எல்லாம் என்ன நாள் கணக்கு? நம்ம வீட்டு வேலையை நான் தானே செய்யணும். இதெல்லாம் பொண்ணு. நீ பழச்சிடுவோம்மா. யார் அது? இந்த அநியாயம் எங்கே நடக்கும்? கட்டின பொண்டாட்டி கிளி மாதிரி சிகப்பா தொட்டு பொட்டு வச்சுக்கலாம், அவ்வளவு அழகா இருக்கா. அவளை தவிக்க விட்டுட்டு ஊர் மேய்ச்சிட்டு வரானுங்களே, இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்றது? இதை யாரும் கேட்க மாட்டாங்களா? கிளவி வாய மூடு. என்ன நினைச்சு கொன்னுடுவேன்? என்ன கட்டுற முட்டாங்கண்ணா? வாய மூடு. வாய மூடு. ஐயோ, கண்ணெறிதே, மொளாத்தூள் பட்டு கண்ணெறிதே. அப்பா, ஐயோ ஐயோ, கண்ணெறிதே, தாங்க முடியலையே. ஐயோ, அம்மா என்னம்மா? கண்ணெறிதுப்பா. ஐயோ, பார்த்து செய்ய மாட்டேன். ஐயோ, கண்ணா தெரியல. ஐயோ, ஏண்டா
மகாலட்சுமி மாதிரி இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்து முதல்ல அடிக்கிறது கடா தொடர்றது ஆ? ஏண்டா நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. எப்படியோ போங்க, இந்த கன்றாவியெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் இருக்க முடியாது, நான் போறேன்ப்பா. ஏண்டா அவளை அடிச்சே? அவ வேணும் நான் பண்ணா? ஏண்டா ராத்திரில எங்கடா போயிருந்த? அதான் சொல்லிட்டு தானம்மா போனேன். போனேன், வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். ஏன் வரல? போன இடத்துல வேலை லேட் ஆயிடுச்சு, அதான். இத பாரு, இதெல்லாம் ஒண்ணு நல்லா இல்லடா. கல்யாணம் ஆன பிறகு நீ கொஞ்சம் மாறித்தான் ஆகணும். இந்த மாதிரி நினைச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு வர பழக்கம்லாம் இனிமே வேண்டாம். இத பாருடா, புரிஞ்சு நடந்துக்க. புதுசா கட்டிட்டு வந்தவள சட்டு சட்டுன்னு கை நீட்டுற வேலையெல்லாம் வேண்டாம். இந்தாமா, நீ ஒண்ணு சங்கடப்பட்டுக்காத. அவன் ஏதோ ஒரு வேகத்துல கையை நீட்டிட்டான், மத்தபடி அவன் நல்லவன் தான். அவன் உன் புருஷன். இனிமே 2 பேரும் அனுசரிச்சுதான் போகணும். நான் அவனை கண்டிச்சிட்டேன். இத பாரு, இதுக்கெல்லாம் நீ முகத்தை தூக்கி வச்சுட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது. கண்ணை தொடச்சுக்கோ. எனக்கு ஒண்ணுன்னா அவன் தாங்க மாட்டான். என் கண்ணுல முளப்படி பட்டு நான் கத்துனதும் அவனுக்கு தாங்கல. சரி, கண்ணை தொடச்சுக்கோ. போ, போய் அவனுக்கு குளிக்க தண்ணி எடுத்து வை, போ. அவனோட முதலாளி உங்க 2 பேரையும் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்காரு. மத்தியானம் நீங்க 2 பேரும் போனோம். போ, கிளம்பு. இத பாரு, இதெல்லாம் மனசுல வச்சுக்காத, மறந்துரு, போ. ஹலோ. வா முருகேசா, வா 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 வா, உட்காரு. பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? பழக்கமுள்ள தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ பரவாயில்ல, வெளி தேசமெல்லாம் பார்த்துட்டு வந்துட்ட. எங்களை பாரு, கணத்து தவளை மாதிரி திரும்ப திரும்ப அதே வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், முருங்காய், எத்தினிலோடு எவ்வளவு கணக்குன்னு ஒரே போர் முருகேசா. ஆட போப்பா, நீ இப்படி சொல்ற. எனக்கு என்னடா, எப்படா இந்தியாவுக்கு வருவோம் எல்லாரையும் பாப்போன்னு ஆயிடுச்சு. இவ்வளவு நாளா பல்ல கடிச்சிட்டு காலத்தை தள்ளிட்டு இருந்தேன் தெரியுமா? அது சரி, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சும்மாவா சொன்னாங்க? ஆமா, உன் பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதுக்கு என்ன, நல்லா தான் போயிட்டு இருக்கு. மாணிக்கம் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறான். மாணிக்கம் புது மாப்பிள்ள, அதனால 2-3 நாள் வேலை ஜாஸ்தியா இருக்குது. அங்க இங்க நவுற முடியல. ஒரு நாள் மாணிக்கம் இல்லாட்டாலும் கை ஒடிஞ்ச மாதிரி ஆயிடுது. ஆமாமா, ஒத்தையாளா கவனிக்கிறது சிரமம் தானே. அது சரி, நீ எப்ப காலையில வந்தியா? ஆமா, ஒரு 3:30-4 மணி இருக்கும் வீட்டுக்கு வந்தேன். அந்த நேரம் பார்த்து ஒரு திருடன் வந்துட்டான். என்னது, திருடனா? மாடியரை பார்த்துருப்பான் போல இருக்கு. நான் டாக்ஸிலேருந்து இறங்கி வீட்டுக்கு அதை தட்டின உடனே தப்பிச்சு ஓட பார்த்துருக்கான். இதை டாக்ஸி டிரைவர் பார்த்துட்டு சத்தம் போட்டான். நம்ம ஊர் ரொம்ப கெட்டு தான் கிடக்கு. ஆமா, உலகமே கெட்டு கிடக்குது. இதுல நம்ம ஊர் என்ன, வெளியூர் என்ன? என்னது, ஃபாரின் சிகரெட்டா? எனக்கு ஒன்று கொடு. ஒன்று என்னப்பா, பாக்கெட்டே வச்சுக்க. அது சரி. ஆமா, ஃபாரின் சிகரெட்டை கொடுக்குற, ஃபாரின் லைட்டரால பத்த வைடா. இந்தாப்பா. இது என்னுடைய கல்யாண பரிசு. என்ன ஆச்சா? கொஞ்சம் இருடி, அடுப்புல சாதம் வந்துட்டு இருக்கு. சரி, இந்தா இந்த டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வை, நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். என்ன? கொஞ்சம் ரெடி, நீ சாப்பிடறதுக்குள்ள டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். என்னக்கா, எவ்வளவு நேரம் தான் சமையல் பண்ணுவேன்? நான் எப்ப ஸ்கூலுக்கு போறது? என்னடி ஆள் ஆளுக்கு வரட்டிட்டு இருக்கீங்க? நான் என்ன உங்களுக்கு வேலைக்காரியா? லேட் ஆகுதுன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு லேட் ஆகும்னு எனக்கு தெரியும். அடுப்புக்கு தெரியுமா? அது வேகறப்பதான் வேகும். நல்ல பதிலுக்கு பதில் பேசுற, நேரத்துக்கு சமைச்சு எங்களை அனுப்ப மாட்டேங்கிற. அரட்டிக்கிட்டு வாய திறந்தா தச்சிரும் சொல்லிட்டேன். என்ன சமைச்சு போடுறோன்ற மெதப்புல எல்லாரையும் விரட்டிட்டு இருக்கியா? நான் உன்ன விரட்டலடி, நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன விரட்டிட்டு இருக்கீங்க. சும்மா உன் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத. முதல்ல நீ வேலையை பாரு. ஏடி இவ்ளோ பேசுறியே? காலையில இருந்து அலங்காரம் பண்ணிட்டு தானே இருக்க. நீ வந்து செய்ய வேண்டியதானே? அந்த நேரத்துல நீ இங்க தானே இருந்த, செய்ய வேண்டியதானே. சீக்கிரம் அதுக்குள்ள உனக்கு சமையல பாரு. நீ நிறுத்துறீ. இங்க பார்,
நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. யாரடி ஓவரா பேசுறது? நீ ஒழுங்கா பேசுற சமையல் வேலையை பாரு. பஞ்சாயத்து பண்ண என்னால முடியாது. ஆமா, நீ சமையலை சமையல் பாருக்கா. 2 மணி ஐயோ, நேரம் கண்ணாடி போடுங்களா? சமையல இப்ப டைம் ஆயிடுச்சு. சரியா சமைச்சு பாரு. சீக்கிரமா பண்ணி தொலைறியா? ஒண்ணும் பண்றதில்ல. பேசிட்டே இருந்தது போதும். சீக்கிரம் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்து வை. லேட் ஆகுதுல. இவ்ளோ பேசுறல, நீயே சாப்பாடு எடுத்து வச்சுக்க. என்னால எடுத்து வைக்க முடியாது. ஐயோ, முதல்ல உங்க சண்டையை விடுங்க. எனக்கு ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு. ஆமா பெரிய BABL படிச்சிட்டா. உனக்கு மட்டும் ஸ்பெஷலா சொல்லணுமா? எடுத்து வச்சு போடி. அடாடா இது நம்ம வீடு தானா? என் பொண்ணுகளை அவ்வளவு கூச்ச போடுறீங்க? நீங்க போடுற சத்தம் தெருக்கோடி வரைக்கும் கேக்குது. தனமும் சரவும் இருக்கிற வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாம இருந்துகிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுப்பா. அதுக்காக இப்படியா? ஆளுக்கு ஒரு காரியம் பண்ணீங்கன்னா வேலை மலமலன்னு ஆகும், ரகலை இருக்காது. அம்மா உனக்கு தான் ஸ்கூல் லீவுன்னு சொன்னியே. இன்னைக்கு லீவ் இல்லப்பா, ஸ்கூல் இருக்கு. அப்பா என்ன 2 நாள் லீவ் வருதுல, சரா அக்காவை போய் பார்த்துட்டு வரேன்ப்பா. ஓ, அதுக்குள்ள அக்காவை பார்க்குற ஆசை வந்துருச்சா? எல்லாம் போலாம். இப்ப சட்டுன்னு போய் ஸ்கூலுக்கு எல்லாம் போ. நல்ல பொண்ணுங்களா? என்ன நீ இந்த புடவை போய் கட்டிருக்கீங்க? வேற இல்லையா? நல்லதானே இருக்கு. பரவாயில்ல நிர்மலா. போயிட்டு ஒரேடியா பேச்சு கதைன்னு உக்காந்துட வேண்டாம். ஏதோ மரியாதைக்கு போனோமா, 4 வாய் சாப்பிட்டோமான்னு கிளம்பி வந்துருங்க. இடம் கிடைச்சிருச்சேன்னு அங்கேயே உக்காந்துக்க வேண்டாம். ஏமா, முதலாளி வீட்டுக்குன்னு போனா லேட் தானே ஆகும். உன் புருஷன் லேட்டு தான் பண்ணுவான். ஆம்பளைங்க அவங்க பாட்டு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம பொம்பளைங்க தான் அவங்கள சீக்கிரமா வெளியேற்றி கிளம்பி வரணும். இதை பாரு, இதாண்டா சாக்குன்னு சொல்லி நீ உக்காந்துடாத. என்ன புரியுதா? ஏன் வாய் திறந்து சரின்னு சொல்ல மாட்டியா? ஒரு இடத்துக்கு போறப்ப மூஞ்சி எப்படிதான் வச்சுக்கிறதா? மூஞ்ச கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கிட்டாதான் பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். ராசா, சந்தோஷங்கிறது தன்னால வரதில்லம்மா. நீ கூப்பிட்ட உடனே ஓடி வர்றதுக்கு அதனை நாய்க்குட்டி நான் நினைச்சேன். நீ சும்மா இரு கழுவி. இப்ப சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல்? முகத்தை சந்தோஷமா வச்சுக்கன்னு சொல்றியே, அது எப்படி ராசம்? சந்தோஷமா இருந்தா அது முகத்துல தன்னால தெரியும். முதல்ல உன் மகனை அவன் பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்க சொல்லு. அதை விட்டுட்டு உன் மருமகளை நடிக்க சொல்லாத. அப்புறம் காலம் பூரா நடிப்பாவே பொழப்பு போயிட போகுது. ஏய் கிழவி, என்ன பெருசா தத்துவெல்லாம் பேசுற? இன்னைக்கு தான் நான் தத்துவம் பேசுறேன். எம்மாடி, நீ கோண எழுத்து படிச்சவா, உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது. போலாமா? ராசம், பொண்டாட்டிய புருஷன் கூப்பிட்டா பாசத்தோட ஓடணும். இப்படியா பயத்தோட ஓடுறது? சரி சரி வா போலாம். உட்காரு. அண்ணி, பத்திரமா போயிட்டு வாங்க. ஐயோ அண்ணா,